அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு தகவல் நமக்கு தெரியணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காலம் என்ன, எங்கள் காலத்தில் கூட அது சம்மந்தமாக நூலகத்துக்கு போவோம், இல்லை எங்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் பெரியவங்க இவங்கள கேட்போம், இல்லை அண்ணன் படிச்சிருந்தாங்கன்னா அண்ணனோட புத்தகத்தை வாங்கி அதில் ஏதாவது போட்டிருக்கா அப்படின்னு கேட்போம். அண்ணனுக்கு தெரிஞ்சால் அண்ணன்ட்ட கேட்போம், இல்லை அண்ணனே அதை படிக்காமல் சாய்ஸில் விட்டுருந்தா அப்புறம் அண்ணனுடைய நண்பர்கள்ட்ட கேட்போம். அப்படி தான் ஒரு தகவல் தெரியறதுக்கான வழி. ஆனால் இன்றைக்கி நம்ம உலகமே கையில் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி எந்த தகவல் வேண்டுமானாலும் நீங்கள் இணையத்தின் மூலமாக பெறலாம். எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குது. கணிதம் தெரியணுமா, பொறியியலா, அறிவியலா, சமையலா, சங்கீதமா, சாப்பாடா, அப்புறம் யோகா, உடல் ஆரோக்கியம், மருத்துவம், மண்ணிலிருந்து விண் வரைக்கும் எல்லா தகவலும் அப்படியே கொண்டு வந்து கொட்டுது. இணையம் நம்ம எல்லாரையும் இணைத்து விட்டது. இதயங்களை கூட இணைப்பதற்கு இணையம் நமக்கு துணை வகிக்கிறது. அப்படியே நெட்டில் தான் பேசுகிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சேட் பண்ணுறாங்க, அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் ஒருத்தர் பகிர்ந்துக்கிறாங்க, அப்புறம் நேர சந்திக்கிறாங்க, காதலர் இருவர் கருத்தொருமித்து ஆதரவு பட்டதே இன்பம் அப்படின்னு அவங்க திருமணம் பண்ணி வாழறாங்க. இணையம் இணைத்து வைக்கிறது. இப்படி பல்வேறு வகையிலும் பலதரப்பட்ட மக்களுக்கும் தேவையான எல்லா தகவல்களையும் அது கொடுக்கிறது. அது மகிழ்ச்சி தான். ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது மகிழ்ச்சியா? ஒரு அளவுக்கு மேலே நமக்கு தேவையான தகவல்கள் எந்த துறையில் நம்முடைய வயதுக்கு ஏற்ப தெரிய வேண்டுமோ அவ்வளவுதான் தெரிய வேண்டும். அதுதான் நல்லது. சின்ன வயசில் நம்ம பெரியவங்க முன்னால் நம்ம அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறோம், அவங்க அப்படியே வேறு ஏதாவது ஒரு டாபிக் பக்கம் போகிறாங்கன்னு வச்சுங்களேன், அப்போ அவங்களே அவங்களுக்குள்ள ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீங்கள் கவனிச்சிருக்கலாம். ஸோ பேசாமர், சின்ன பிள்ளைங்களாம் இருக்குது, போயிட்டு வந்துட்டு இருக்குது, அதெல்லாம் அப்புறம் பேசுவோம் அப்படிம்பாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட பருவத்தினருக்கு தெரியக்கூடாத தகவல்கள் அப்படின்னு எல்லா காலத்திலேயும் உண்டு. நீங்கள் எந்த பருவத்தில் இருந்தாலும் அந்த வயசுக்கு என்ன தெரியணுமோ அவ்வளோதான் தெரியணும். இன்றைக்கி எதுவாக இருந்தாலும் நம்ம ஆளுங்க அதில் தூண்டி தொழாவி இணையத்துக்குள்ளே போய் அதை பார்த்துட்டு வந்து எடக்கு முடக்கா ஏறுக்குமாராக கேள்வி கேட்டுட்ருக்குறான். அதுவும் சில பேர் உடம்பு சரியில்லைன்னு டாக்டர்கிட்ட போயிட்டு அவர் அந்த மாத்திரை இந்த மாத்திரை, இது காலையில் 2 சாப்பிடுங்க, மத்தியானம் 2 சாப்பிடுங்க, நைட்டுக்கு ஒரு சிரப் சாப்பிடுங்கன்னு எழுதி கொடுத்தா சாப்பிட வேண்டி தானே. ஒன்று அந்த டாக்டர்கிட்ட போயிடக்கூடாது, போயிட்டு அப்புறம் இதெல்லாம் அவர் சாப்பிடுங்கன்னு சொன்னால் அப்புறம் அவர் சொல்கிறபடி செய்யணும். இப்போ ஒன்று நெட்டில் போட்டு பார்க்குறாங்க, இந்த மாத்திரை என்ன செய்யும், இது போய் என்ன செய்யும், இது என்ன, டாக்டர் எனக்கு ஏற்கனவே பிபி இருக்குது டாக்டர், இந்த டேப்லெட்டுக்கும் இதுக்கும் ஒத்து வருமா, எனக்கு முட்டி வலி இருக்குது, இந்த சிரப் சாப்பிட்டா அது முட்டிக்குள்ளே போய் ஏதாவது குட்டிக்கரணம் போட்டுக்கிட்டு இருக்குமா, என்னென்னமோ போட்டு டாக்டரையே போட்டு பெறாண்டிக்கிட்டு இருக்கிறான். அவர் தலையை பிச்சுக்கிறார், நான் டாக்டரா இல்லை இவர் டாக்டரா, நம்மள 1000 கேள்வி கேட்குறாங்களேன். ஆங்கிலத்தில் அழகாக ஒரு வாசகம் சொல்லுவாங்க, ஹாஃப் நாலெட்ஜ் இஸ் டேஞ்சரஸ் அப்படின்னு. அறகுறையாக ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றது ஆபத்தான ஒன்று. மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா அப்புறம் அவர் சொல்கிறபடி செய்யணும். அதுக்கு பிறகும் 1000 கேள்வி அவர்கிட்ட கேட்டிருந்தா போகாதீங்க, இல்லை அந்த மாத்திரையெல்லாம் வாங்காதீங்க, பணத்தை மிச்சம் முடியுங்க, என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையோட வைத்த வலின்னு டாக்டர் போனீங்களா, வைத்த வலியோடையே இருங்க, இதானே அப்படி தானே சொல்லுவார் டாக்டரே. சில உயர்ந்த மனிதர்களை பற்றி எந்த தகவல்கள் தெரிந்து நாம் வாழ்க்கையில் பின்பற்றணுமோ அந்த தகவல்கள் தெரிய வருகிற பொழுது பெருமிதமாக இருக்கிறது. இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கிறானா அப்படின்னு. அவங்க வாழ்ந்த வாழ்க்கையை பற்றிலாம் நம்ம இணையத்தில் புத்தகத்தில் படிக்கிறப்போ பெருமிதமாக இருக்குது. இந்த மண்டில் இப்படி ஒருவன் வாழ்ந்திருக்கிறானே. இந்த சாலைகளுக்கெல்லாம் எதுக்கு பெரியவங்க பேரை வைக்கிறோம், அதில் ஒரு அர்த்தம் அழகு இருக்குது. அந்த சாலைங்கிறது நாம் நடக்கிறதுக்கு மட்டும் இல்லை, அது வழியாக நடக்கிற பொழுது அவர்கள் காட்டிய பாதையிலும் நாம் நடக்க வேண்டும்ங்கிறத நடக்கிறப்போ நமக்கு அது ஞாபகப்படுத்துது. அதுக்கு தான் நாம் நடக்கிற சாலைகளுக்கு பெரியவர்கள் பெயரை வைத்திருக்கிறார்கள். இப்போ பெரியவங்களை பற்றின இன்றைக்கி தகவல்கள் ஏருக்கு மாறான தகவல்களை எல்லோரும் போட்டு விடுகிறார்கள். ஒரு பெரிய மகான் ஒருவர், அறிஞர், இளைஞர்களுக்கு புத்தெழுச்சி தரக்கூடிய மகத்தான ஞானி அவர். அவர்கிட்ட இருக்கிற ஒரு சின்ன பலவீனம், அதை இணையத்தில் போட்டுட்டாங்க யாரோ. அதுக்கு 1000 பேர் பத்தியா இவனெல்லாம் ஒரு பெரிய மனுஷன் நம்ம நினச்சம்பார், இந்த ஆளே சுட்டு பூச்சின்னு இருந்துருக்கிறான்பா, இவர் நமக்கு அட்வைஸ் பண்ணுறாருப்பா,
சுட்டு பிடிக்கிற அளவுக்கு மோசமான ஆள்ப்பா அப்படின்னு அதுக்கு 10 பேர் காமெண்ட் போடுறான், அதுக்கு ஒரு 100 பேர் லைக் போடுறான். வினோதமாக இருக்கிறது. மிக உயர்ந்தவர்களை பற்றி அவர்கள் நிலையில் இருந்து அவர்கள் பேரில் இருக்கிற மரியாதையை குறைக்கிற மாதிரி சில தகவல்கள் போடுவது என்பது தவறு. அவர்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறவர்கள். அதை ஒரு விஷயமாக பெரிதுபடுத்தி பேசக்கூடிய இழிந்த மனங்களும் நாட்டில் நிறைய இருக்கின்றன. அதனால் இப்படிப்பட்ட பதிவுகள் போடுவதற்கு முன்பாக யோசிக்க வேண்டும். அதை ஒரு குறைபாடாக சொல்லிட்டு இருக்கிறதா? அந்த குறைபாடுகளையும் தாண்டி அவர்கள் உச்சத்தை தொட்டு இருக்கிறார்கள். அது எப்படி பண்ணாங்கன்னு பார்க்கணும்ப்பா. சில தீய வழக்கம் உள்ள நல்லவர்கள் பெரியவர்கள் இருந்திருக்கிறார்கள். இவர்கள் பெரிய நிலையைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர அற்ப குறைபாடுகளை பார்க்காதீர்கள். நீங்கள் எதை பார்க்கிறீர்கள் என்பதுதான் நீங்கள் யார் என்பதை காட்டுகிறது. உயர்ந்த விஷயங்களை பார்க்கிற பொழுது நாமும் உயர்கிறோம். அற்ப விஷயங்களிலேயே மனதை செலுத்தினால் நாமும் அப்படி ஆகிறோம். நீங்கள் எதை பின்தொடர்கிறீர்கள் என்பதுதான் நீங்கள் சென்று சேருகிற இடத்தை தீர்மானிக்கிறது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.